டாக்டர் பிளஸ் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர்களின் அருள் நிலைக்க என்னுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் வாழ்கிற உலக தமிழ் அறிவாளிகளே, முத்திரையும் வர்மமும் சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற அரிய பொக்கிஷங்கள். இந்த மண்ணுக்குரிய பெருமை, இந்த மண்ணில் உதித்த ஞானம். ஆகையினாலே முத்திரைகளை பற்றியும் வர்ம புள்ளிகளை பற்றியும் அவருடைய பயன்பாடுகளை பற்றியும் சேர்த்தே நாம் பார்ப்பது பல பிணிகளிலே இருந்து விடுபடுவதற்கு நல்ல ஒரு மருத்துவமாக அமையும். இப்போ உதாரணமாக பார்க்க போனால் நீரிழிவுக்கு எந்த வர்ம புள்ளிகள் தூண்டுதற்கு உரியவைகள் என்று பார்க்கலாம். நீரிழிவை கட்டுப்படுத்துவதற்கு உரிய வர்ம புள்ளிகளாக 4 வர்ம புள்ளிகள் முன்னிறுத்தப்படுகின்றன. இந்த டயபெட்டிஸ்க்கு உரியவைகள், அந்த இன்சுலின் அளவை, அதனுடைய சுரப்பை சீர் செய்கிற ஆற்றல் பெற்ற புள்ளிகள். இந்த வர்ம புள்ளிகள் 1 காக்கட்டை வர்மம், 2 நடு கழுத்து நடுக்கு வர்மம், 3 எல்லுரிக்கு வர்மம், 5 கணபதி முக வர்மம் என்று 5 வர்ம புள்ளிகள் சர்க்கரை நோயோடு தொடர்புடைய சர்க்கரையினுடைய அளவை குருதியில் சீர் செய்வதற்கு உதவுகிற புள்ளிகள், வர்ம புள்ளிகள். இப்படி வர்ம புள்ளிகளை பற்றி சொல்லும் பொழுது உடனே இந்த வர்ம புள்ளிகளை நான் தூண்டிவிட்டால் அது போதுமா எனக்கு என்று கேட்கலாம். ஆரம்ப நிலையில் நீரிழிவு தூங்குகிற காலமாக இருந்தால் அந்த வர்ம புள்ளிகளே உங்களுக்கு போதியதாக இருக்கக்கூடும். இன்னொன்று, இந்த வர்ம புள்ளிகளை சரியான முறையில் நீங்கள் தூண்டுகிறீர்களா என்பது அறிய வேண்டும். எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள், எந்த முறையிலே தூண்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறேன். அப்படி அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக சர்க்கரையினுடைய அளவை குருதியிலும் உடலிலும் செல்களிலும் நாம் நிர்மாணித்துக் கொள்ள முடியும். இது ஒன்று காக்கட்டை வர்மம் என்று சொன்னேன். இந்த காக்கட்டை வர்மத்தை பெருவிரலால் அல்லது ஆட்காட்டி விரலால் 30 முறை அழுத்திவிட வேண்டும். அல்லது பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் கொண்டு இந்த காக்கட்டை வர்மத்தை பிடித்து ஒரு 20 நொடிகள் அழுத்தி பிடித்து விட வேண்டும். அப்படி செய்வதனாலே சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்பது இந்த வர்ம சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அடுத்தது பக்க கழுத்து நடுக்கு வர்மம். அந்த பக்க கழுத்து நடுக்கு வர்மம் என்பது அந்த வர்ம புள்ளியை அறிந்தவர்கள் நன்கு அறிவார்கள். அதை என்னையும் அருகே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அது புத்தகத்தில் இருந்து பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம், இல்லை நல்ல வர்ம ஆசான்களை பார்த்தும் அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் மருந்து இல்லாமல் ஆரோக்கியத்தை பெற்று தருகிற இயற்கை வழிமுறைகள். அந்த முன் நாக்குத்தள்ளி வர்மமும் பின் கழுத்து நடுக்கு வர்மமும் ரெண்டும் முன்னும் பின்னுமாக இருக்கிற வர்மங்களை பக்கவாட்டத்தில் அவைகளுக்கு நேராக ஒரு கோடு போட்டால் அங்கே கிடைக்கிற வர்மம் தான் பக்க கழுத்து நடுக்கு வர்மம். அந்த வர்ம புள்ளியை சுட்டு விரலால் 30 to 60 முறை அழுத்தி தூண்ட வேண்டும். அடுத்த வர்மம் எல்லுரிக்கு வர்மம். எல்லுரிக்கு வர்மத்தை எப்படி இடத்தை கணிப்பது என்றால், நம்முடைய நிப்பிள் இருக்கிறதே, மார்பு காம்பு, இந்த காம்பில இருந்து 2.5 விரக்கடை நேராக கீழே இருக்கிற அந்த புள்ளிக்கு எல்லுரிக்கு வர்மம் என்று பெயர். இந்த எல்லுரிக்கு வர்மத்தை ஆட்காட்டி விரலால், அது கட்டை விரலால் 30 முறை அழித்து விடுவது அந்த எல்லுரிக்கு வர்மத்தை தூண்டுகிற முறையாக இருக்கிறது. அடுத்தது என்ன ஆச்சரியம் என்றால், கணபதி முக வர்மம். கணபதி முக வர்மம், இந்த வர்மங்களாவது உடலின் மேல் பகுதியில் இருக்கிறது, அது வயிறோடு தொடர்புபடுத்தி எண்ணலாம். ஆனால் இந்த கணபதி முக வர்மம் என்பது
காலில் இருக்கிறது, முழங்காலில் இருக்கிறது. இந்த கணபதி முகவர்மம், இந்த குதிரை முகவர்மம் என்பது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். குதிரை முகம் இந்த காலில் இடிச்சுக்கிட்டா இந்த முழங்காலினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு குதிரை முகம் என்று கிராமத்தில் கூட பேசுவோம். குதிரை முகத்தில் அடிபட்டுடுச்சு, அது சீக்கிரம் ஆறாது என்று சொல்லுவோம். இந்த குதிரை முகத்தில் இருந்து 5 விரற்கடை மேலே அமைந்திருப்பது கணபதி முகவர்மம். இந்த கணபதி முகவர்மத்தையும் கட்டை விரலால் அழுத்தி தூண்டுவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இந்த 4 வர்ம புள்ளிகளும் நீரிழிவை கட்டுப்படுத்த உதவுகிற புள்ளிகள். எத்தனை முறை எப்படி தூண்ட வேண்டும், எந்த விரலால் தூண்ட வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன். இதுபோல முத்திரைகள் இருக்கின்றன. நீரிழிவுக்கு உரிய முத்திரைகள். நீரிழிவிலே பாலியூரியா, இந்த சிறுநீர் அதிகமாக போகிறது என்றால் அதற்கு ஜலோதாரி நாசிக் முத்ரா என்று சொல்லுவார்கள். பொதுவாக நீரிழிவு என்று பெயர் வந்ததிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், நீருக்கும் சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது என்று. ஆகையினாலே நீருக்கு உரிய, அப்புக்கு உரிய விரல் சுண்டு விரல். இந்த சுண்டு விரலை மடக்கி அதன் மேலே தீக்கு காரணமாக இருக்கிற நெருப்பு விரல் அல்லது தீ விரல் என்கிற கட்டை விரலை வைத்து இப்படி அழித்து பிடித்து இருப்பதை, இந்த முத்திரையை நீரிழிவுக்கு சிறந்த முத்திரையாக சொல்லுவார்கள். இது எல்லோரும் செய்யலாம். 15 நிமிட நேரம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இப்படி சுண்டு விரலை கட்டை விரலால் அழுத்தி பிடித்து இருத்தல். அடுத்தது ஜலோதாரி நாசிக் முத்ரான்னு சொன்ன பாருங்க. இந்த சுண்டு விரலை பாலம் அமைத்ததை போல இந்த கட்டை விரலினுடைய அடிக்கணுவில் வைத்துவிட்டு, அதே போல இன்னொரு விரலையும் இப்படி வைத்துவிட்டு ஒரு பாலம் அமைத்ததை போல, அதிகமாக சிறுநீர் போய்கொண்டிருக்கிறது, சிறுநீர் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்றால், நீரிழிவின் காரணமாக அந்த குறை இருக்கிறது என்றால் அதற்கு சிறந்த முத்திரையாக இருப்பது இந்த ஜலோதாரி நாசிக் முத்ரா. இந்த முத்திராவையும் நாம் கையாளலாம். சர்க்கரை நோய்க்கு என்று நாம் 2 முத்திரைகளை இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இந்த 2 முத்திரைகளையும் நாம் கடைபிடிக்கலாம். இந்த முத்திரைகள், இந்த வர்ம புள்ளிகள், இவைகளெல்லாம் நாம் குறைந்தபட்சம் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற மருந்தினுடைய அளவையாவது குறைப்பதற்கு நிச்சயமாக உதவும். ஆனால் எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்வது, இந்த முத்திரைகள் எல்லாம் பலன் தரக்கூடியவைகள். இந்த புள்ளிகள் எல்லாம், வர்ம புள்ளிகள் எல்லாம் பலன் தரக்கூடியவைகள், அதில் ஐயமில்லை. ஆனால் அதற்கு குறிப்பிட்ட நேரத்தை செலவு செய்ய வேண்டும். குறைந்தது 15 நிமிட நேரமாவது ஒவ்வொரு முத்திரையும் நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ 2 முத்திரை என்றால் அந்த 2 முத்திரைக்கு 15 30 நிமிடம் அதற்காக செலவிட வேண்டும். இந்த வர்ம புள்ளிகளை தூண்டிவிட வேண்டுமானால் அதற்கு ஒரு அரை மணி நேரம் செலவு செய்ய வேண்டும். இந்த யோக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், அவைகளோடு சேர்த்து இந்த வர்ம புள்ளிகள், முத்திரை புள்ளிகள், முத்திரை வர்ம புள்ளிகள், இவைகளை எல்லாம் தூண்டி ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த்தை நாம் பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு வழிவகுப்புகள் தான் இந்த முத்திரைகளும் இந்த வர்ம புள்ளிகளும். அவைகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் எங்கேயா இருக்கிறது, எவ்வளவு நிறைய உட்கார்ந்து கொண்டு நான் இந்த கையெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லையா, ரெடி டு யூஸ். ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கய்யா, முழுகிட்டு நான் ஹெல்த்தியா இருந்துக்கிறேன். உறுதியாக பலன் தருவதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கு இந்த நாம் தயாரித்திருக்கிற இனிபன், ஃபெனு என்கின்ற 2ஐயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவைகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம் அந்த மருத்துவ குறிப்பேட்டில் இருக்கிறது. அவைகளை பின்பற்றி நீரிழிவிலிருந்து விடுதலை பெற்று நீரிழிவை நல்ல கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு, பயம் இல்லாமல், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்துடுமோ, டயபெட்டிக் நியூரோபதி வந்து விடுமோ, எனக்கு தொடர்ந்து சர்க்கரை இருக்கிறது அதனால எனக்கு கிட்னி கெட்டு போயிடுமோ, இருதய நோய் வந்து விடுமோ என்கின்ற பயம் இல்லாமல் நம்மை நாமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுவதுதான் இந்த முத்திரைகளும் இந்த வர்ம புள்ளிகளும். அவைகளை கையாண்டு அவைகளோடு உணவு நெறியை பின்பற்றி நான் சொல்லி இருக்கிற இனிபன், ஃபெனு என்கின்ற மூலிகை தயாரிப்புகளை உடன் கையாண்டு நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.